நம்ம கிட்ட எவ்வளவு வசதி இருந்தாலும் ஆரோக்கியம் இருந்தா மட்டும்தான் அதை அனுபவிக்கவும் முடியும், வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகவும் முடியும். அத நான் எல்லாத்தையும் போட்டு அம்மிக்கல்லையும் ஆட்டுக்கல்லையும் அரைச்சு செஞ்சேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சேன். பிடிக்கலண்டா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. பிடிக்கலன்னு யார் சொன்னா? இந்த வீட்ல நான் சாப்பிட்ட பெஸ்ட் டிஃபன்னா அது இதுதான். என் அக்கா இருந்திருந்தா உன்னை கொண்டாடி இருப்பாங்க. வாணி, நிஜமாவே சொல்றேன், எல்லாமே சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாணி. சொன்னா மேடம் கோவப்படுவாங்களோன்னு தான் சைலண்டா இருந்தேன். பிடிச்ச விஷயத்த பாராட்டுறதுக்கு நான் ஏன் கோவப்பட போறேன்? என்ன வேதானி, அவ இஷ்டத்துக்கு ஒரு வேலை செய்யறா, அத நீ என்கரேஜ் பண்ற? நல்லதுதானே திலகா பண்ணிருக்கா. அவ இத செய்யலன்னா நம்ம ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்கணும். ஆக்சுவலி உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் மேடம். அதனாலதான் நான் அவளை தடுக்காம சமைக்க சொன்னேன். நீ சாப்பிட்டியா வாணி? இல்லம்மா, இனிமேதான் சாப்பிடணும். வாயே, எங்க கூடயே உட்காந்து சாப்பிடு. பரவாயில்லம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இப்ப நான் பரிமாறுறேன். கொஞ்சம் போடட்டா? வேண்டாம். ஏங்க, என்ன சாப்பிடுறீங்க? கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. போதும் வாணி, போதும். சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது, நல்லா சாப்பிடணும். வடை சூப்பரா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு வடை மட்டும் வைய. இப்ப இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணியே ஆகணுமே. பண்ணிட்டா போச்சு. எந்திரிக்க முடியல. ஸ்னேகா, என்னாச்சு? அப்பட சிக்கிருச்சு மேடம். பாத்து நடக்க மாட்டியா? பாத்து தாங்க நடந்தேன். ஐயோ வலிக்குதே வலிக்குதே. விஜய், டாக்டருக்கு கால் பண்ணு. டாக்டர் எதுக்கு வேதா? அதான் வாணி இருக்காளே. என்ன வாணி பாத்துக்கிட்டு இருக்க? நீ நர்ஸ் தானே? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு. ஆமா வாணி, வலிக்குது, ஏதாவது பண்ணு. சரி இரு இரு. மாதவன் மேடம், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். ஐயோ வலி தாங்க முடியலையே. கொஞ்சம் பொறுத்துக்க ஸ்னேகா. வாணி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவா, அப்புறம் வலி சரியாயிரும். என்ன வாணி யோசிக்கிற? என் அக்கா வலியில துடிச்சிட்டு இருக்கா. முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு. இந்த சின்ன விஷயத்துக்கு இதெல்லாம் தேவையில்ல மேகனா. வேற எப்படி சரி பண்ணுவ? நான் சரி பண்ணிடுவேமா. நீங்க வாங்க. அந்த சேர் எடுத்து இங்க போடுங்களேன். பாத்து பாத்து உட்காருங்க. உட்காருங்க. சேர்ல உட்கார். கொஞ்சம் விளக்கு எடுத்து வாங்களேன். விளக்கெண்ணெய் வச்சு என்ன பண்ண போற? கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாணி, இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எல்லாம் எதுவும் வேண்டாமா? அதெல்லாம் வேண்டாமா, விளக்கெண்ண போதும். எந்த இடத்துல வலிக்குது? அங்கதான் வலிக்குது, அங்கதான் வலிக்குது. இந்தாங்க. இங்கயா? ரொம்ப வலிக்குதுமா. நல்லா சுளுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் பண்ணனும். வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். வலிக்குது. ஆவுக்கு அடுத்த எழுத்து என்ன? வலியை சரி பண்ணு சொன்னா ஸ்கூல்ல கேக்குறதுல கேட்டுட்டு இருக்க. கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க.
பார்த்து வைங்க பார்த்து. இப்ப எப்படி இருக்கு? அம்மா சரியாயிடுச்சுமா காலு. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் வாணி. இந்நேரம் ஹாஸ்பிடல் போயிருந்தா கால்ல ஒரு பெரிய கட்டு போட்டு ஒரு வாரம் என்ன பெட்ல படுக்க வச்சிருப்பாங்க. நீ ஒரு நிமிஷத்துல சரி பண்ணிட்டியே. ஐயோ தேங்க்யூ. என்ன வைத்தியம் பாக்குறோங்கிறது முக்கியம் இல்ல, பிரச்சனை உடனே சரியாகுதா அது மட்டும்தான் முக்கியம். கரெக்ட் கரெக்ட். நீ ஒரு நர்ஸா இருந்தாலும் உன்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு வாணி. உன்னோட ஃபீல்ட தாண்டி நீ நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்க. வெரி குட். இப்படிதான் இருக்கணும். நம்ம மேடம் போலாம். ஃபைல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க? ஐயோ தேங்க்யூ. யாருக்குமா போன் பண்ற? அந்த வித்யாவுக்கு தான். எதுக்குமா அவளுக்கெல்லாம்? காரியமாதான். நீ கொஞ்சம் பேசாம இரு. என்னம்மா போனை எடுத்தாளா அவ? எடுக்க மாட்டேங்கிறாடி. அவதான் பெரிய வீட்டுக்கு வாழ போயிட்டாளே. இனிமே உன்னையெல்லாம் மதிப்பாளா அவ? சரிம்மா, என் தோடு உடைஞ்சு போற மாதிரி இருக்குமா. 2 பவுன்ல வேற டிசைன் பார்த்து வச்சிருக்கேன். அது எனக்கு எடுத்து கொடுக்குறியா? ஆமாண்டி, உன் அப்ப என்கிட்ட கத்த கத்தையா குடுத்து வச்சிருக்கான்ல, அதை எடுத்துட்டு போய் உடனே உனக்கு நகை வாங்கி கொடுக்கறேன். மா இதுக்கு கூடயாமா காசு இல்ல? இல்லாம தானடி அவளோட நகையை வச்சு உன்னை கட்டி கொடுக்கலான்னு பார்த்தேன். வசதியான வாழ்க்கை கிடைச்ச உடனே அந்த நகையெல்லாம் நம்ம கிட்ட குடுத்துட்டு போவான்னு பார்த்தேன். அதையும் சேர்த்துல எடுத்துட்டு போயிட்டா. மா அவ ரொம்ப விவரம்மா. அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க மாட்டா. இத்தனை வருஷம் சோறு போட்டு வளர்த்ததுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாம போச்சே. எல்லாம் உன் அப்பனை சொல்லணும். பெத்த பொண்ணு நீ இந்த மாதிரி குளத்துல இருக்க, ஆனா அவ மகாராணி மாதிரி இருக்கா. வயிறு எரிஞ்சு சொல்ற, அவ நல்லாவே இருக்க மாட்டா. சீக்கிரமே அவ அங்க வாழாம திரும்பி வராளா இல்லையான்னு மட்டும் பாரு. நீ ஒரு பொண்ணை பெத்தவ தானே? பாவம் எத்தனை பிரச்சனை தாண்டி அந்த புள்ள அங்க வாழ போயிருக்கு. அவளுக்கு போய் இப்படி சாபம் விடுற? நான் போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறா. அவ்வளவு திமிராயிடுச்சு அவளுக்கு. அதுக்காக இப்படியா திட்டுவ? ஆமா, நான் திட்டினா உடனே வாழாம நாளைக்கு அவ வந்துட போறா பாரு. அது வேணா உண்மைதான். நல்லவங்க சாபமே இந்த காலத்துல பலிக்கிறது இல்ல. உன் சாபம் எல்லாம் ஏமாத்திரம். அப்போ என்ன கெட்டவன்னு சொல்றியா? நீ அந்த மாதிரி தானே நடந்துக்கிற. இத பாரு நீலா, இன்னொரு தடவை வித்யாவை பத்தி ஏதாவது தப்பா பேசின, அப்புறம் இந்த வீட்டை விட்டு உன்னை தோத்திருவேன். இது பாரு சுமதி, உங்க அம்மா பேச்ச கேட்டு நீயும் கெட்டு போகாத. என்னையா வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்ற? நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரியா. மாதவன் மேடம், வாணிக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம். ஹலோ வாணி, சொல்லுங்க. இந்த குரலை ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கே. ஹலோ, சந்திரமோகன் ஐயா இருக்காங்களா? நான் அவங்க கிட்ட பேசணும். நீங்க யாரு? நான் அவங்க மருமக பேசுறேன். ஹலோ, அவ மேடத்தோட குட் புக்ஸ்ல இருக்கா. இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். ஹலோ. என்ன மாதவன் யோசிக்கிறீங்க? வாணி போன் எடுத்தாளா இல்லையா? மேடம் எடுத்துட்டாங்க, லைன்ல தான் இருக்காங்க. இந்தாங்க மேடம்.
வாணி, ஆ, சொல்லுங்கம்மா. அவருக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டியா? ஆ, இப்பதாம்மா கொடுத்தேன். ம். மா, வேற ஏதாவது சொல்லணுமாமா? ஆ, ஒண்ணும் இல்ல. ஒரு நிமிஷம் என் ரூமுக்கு வந்துட்டு போ. சரிங்கம்மா. ஆ. ம். மேடம் வர்றாங்க. சொல்லுங்கம்மா. நீ எந்த ஊருன்னு சொன்ன? ஆ, மங்களம். சார சேர்த்திருந்த ஆஸ்பத்திரிக்கு பக்கத்து ஊருமா? நர்சிங் நீ எங்க படிச்ச? சொல்லுவா நீ நர்சிங் எங்க படிச்சிருக்க? ஒருவேளை படிக்கவே இல்லையா? இல்ல, நான் படிச்சிருக்கேன். அதுதான் எங்கன்னு சொல்ல. மீனாட்சி. மீனாட்சி மிஷன்ல படிச்சியா? ஆ, ஆமாம்மா, மீனாட்சி மிஷன் தான். ஓகே. சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எங்க? அது அதை நான் ஏற்கனவே கேட்டுட்டேன் வேதா. ஊர்ல இருக்குன்னு சொல்றான். யாராவது சர்டிபிகேட்டை ஊர்ல வச்சுட்டு இங்க இன்டர்வியூக்கு வருவாங்களா? அதானே, படிச்ச சர்டிபிகேட்டை எப்படி ஊர்ல வச்சுட்டு வர முடியும்? வர அவசரத்துல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். கொரியர் பண்ண சொல்லிருக்கேன், வந்துருமா? சரி, உன் ஃபேமிலில யாரெல்லாம் இருக்காங்க? தாத்தா மட்டும்தான்மா. அவங்களோட போன் நம்பர் இருக்கா? போன் பண்ணு, நாங்க பேசுறோம். மாதவன் மேடம், நான் பேசிக்கிறேன். சாரி மேடம். சரி வாணி, அம்மா அப்பாலாம்? சின்ன வயசுலயே என்னை விட்டு போயிட்டாகம்மா. சிம்பத்தி கிரியேட் பண்றா. உனக்கு யாரும் இல்லன்னு ஃபீல் பண்ணாத. இந்த வீட்ல எல்லாரும் உனக்கு உறவு மாதிரி தான். நான் அப்படிதாம்மா நினைக்கிறேன். வெரி குட். சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்த உடனே என்கிட்ட அது காட்டு. சரிங்கம்மா. இப்ப நீ போலாம். இந்த தடவையும் தப்பிச்சிட்டாலே. சர்டிபிகேட்டை எப்படி கொண்டு வரான்னு பார்க்கலாம். இருங்க இருங்க, என்ன இவ்ளோ ஸ்லோவா? ஹாய் சஞ்சய். ஹாய். டெல்லி சஞ்சய். ட்ரிப் எப்படி இருந்துச்சு? குட். மார்னிங் தான் வரேன்னு சொன்னேன், நைட்டே வந்துட்டேன். மீட்டிங் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். சஞ்சய் மேடம், மீட்டிங் சக்சஸ் தானே? மொபைலை கொடு. இந்தாங்க. ஆமா மேடம், 1 வீக்ல அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடலாம்னு சொல்லிருக்காங்க. கங்க்ராட்ஸ் சஞ்சய், தேங்க்யூ கங்க்ராட்ஸ். மேடம். நீ போகலன்னா இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்காதுல்ல? ஆமா மேடம். உன் ப்ராஜெக்ட்ல உன்னோட பிரசன்ஸ் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் கம்பல் பண்ணி நான் உன்னை போக சொன்னேன். அப்பா எப்படி இருக்காரு மேடம்? ஹி இஸ் குட் சஞ்சய். அவர் நல்லா இருக்காரு. அவரை பாத்துக்கிறதுக்கு நான் புதுசா ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். ஷீ இஸ் வெரி டேலண்டட். ரொம்ப பாசிட்டிவான பொண்ணா இருக்கா. அவ வந்ததுக்கு அப்புறம் அவர் சீக்கிரமே ரெக்கவர் ஆயிடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க அவ்வளவு சீக்கிரம் யாரையுமே இந்த அளவுக்கு பிரைஸ் பண்ணி பேச மாட்டீங்க மேடம். சரி சஞ்சய், நீ போய் குளிச்சிட்டு வா, சாப்பிடலாம். இல்ல மேடம், நான் முதல்ல போய் அப்பாவை பாக்குறேன். அவருக்காக தான் நான் சீக்கிரமே கிளம்பி வந்தேன். பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா, பிசினஸ் சக்சஸ் ஆயிடுச்சுப்பா.
ஏய், நீ இங்க என்ன பண்ற? நீ சஞ்சய், இவதான் நான் உங்க அப்பாவுக்காக அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற நர்ஸ். பேரு வாணி. என்ன சஞ்சய், பார்க்க நர்ஸ் மாதிரி தெரியலையா? ஆமா மேடம். நம்ம வீட்ல தான் தங்கியிருக்கா. யூனிஃபார்ம்லாம் போட்டா வித்தியாசமா தெரியும்னு நான் தான் நார்மல் ட்ரெஸ்லயே இருக்க சொல்லிட்டேன். கிராமத்துல படிச்சிருந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணு சஞ்சய். சஞ்சய், இவங்களை வெறும் நர்ஸ்னு மட்டும் நினைச்சிடாத. சூப்பரா அவங்க சமைப்பாங்க. நீ மார்னிங்கே வந்திருந்தா அவங்களோட ஃபுட்ட டேஸ்ட் பண்ணிருக்கலாம். வந்த 2 நாள்ல வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டா சஞ்சய். இவள சாதாரண ஆளுன்னு எடை போட்டுறாத. பெரிய திறமக்காரி. பேசிக்கிட்டே இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன் பாரு. வாணி, இவன் என் 2வது பையன் சஞ்சய். நல்லா தெரியுமா? எப்படி தெரியும்? இவன் தான் என் புருஷன். அதான் போட்டோல பார்த்தேலாமா. ஓ, வணக்கங்க. மா, ம்? நான் இந்த குப்பையை போட்டுட்டு வந்துடுறேன். சரி. என்னை பார்த்ததுல இருந்து சஞ்சய் என் மேல சரியான கோபத்துல இருக்கான். அவனை வர எப்படி சமாளிக்கிறது? நில்லு. என்ன பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்க? என்ன பண்ண சொல்ற? எந்த தைரியத்துல நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த? என் மாமியார் வீடு தானே, நான் வரக்கூடாதா? என்ன மாமியார் வீடா? ஏய், நீ யாருன்னு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? பிரச்சனை ஆகும். அதுக்காக உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் மட்டும் அங்கேயே அரசனூர்லயே இருக்க முடியுமா? ஊருக்காரவங்க என்னை பத்தி என்ன சொல்லுவாங்க யோசிச்சு பாத்தியா? யாரோ ஒருத்தர் பேசுறத பத்தி யோசிக்கிற நீ ஏன் அம்மா என்ன பேசுவாங்கன்னு யோசிக்க மாட்டேங்கிறல்ல? எனக்கு அது தெரியாது. தாத்தா என்னைய போக சொன்னாரு, நான் வந்தேன். எதுவா இருந்தாலும் நீ அவர்கிட்ட பேசிக்கோ. அவர் சொன்னா நீ செஞ்சிருவியா? அவர் சொல்லித்தானே நீ என் கழுத்துல தாலியை கட்டின. சத்தமா பேசாத, யாருக்காவது கேட்டுற போது. என்னைக்கா இருந்தாலும் இது எல்லாருக்கும் தெரிய போற விஷயம் தானே. அதுக்குன்னு இப்ப எல்லார்கிட்டையும் சொல்லி 2 பேரும் நடுத்தருக்கு போகணுமா? ஆமா, உன்னை எப்படி எங்க அம்மா நர்ஸ் நம்பினாங்க? அவ்வளவு ஈஸியா நம்பிடுவாங்களா? என்னைய பார்த்த உடனே இந்த வீட்டுக்குள்ள நிக்கவே தகுதி இல்லாதவண்டு துரத்தி விட்டாங்க. அப்படிதான் செய்வாங்க. அது தெரிஞ்சுதான் நான் உன்னை இங்க வர வேண்டாம்னு சொன்னேன். ஆமா, அவங்க அப்படி பேசினதுக்கு அப்புறமும் நீ எப்படி உள்ள வந்த? அதான் விதி. நான் இனிமே இந்த வீட்டை தான் வாழணும்னு விதி எழுதிருக்கிறப்போ அதை யாராலையும் மாத்த முடியாது. என்ன நடந்துச்சு? என்னாச்சு? ஐயோ, காட்டு. நீ அவருக்கு நர்ஸ் வேலை செய், இங்கேயே தங்கிக்க. அப்பாவை காப்பாத்தினதால உன்னை வேலைக்கு சேர்த்திருக்காங்க. ஆமா, நம்ம நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ படிக்காத பொண்ணு, உனக்கு நர்சிங் பத்தி ஒன்னும் தெரியாது. ஏதோ ஒரு நம்பிக்கையில அம்மா உன்னை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. உன்னை என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேரவே முடியாம போயிடும். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், நீ ஊருக்கு கிளம்பு. எனக்கு இந்த வீடு, உன் ஃபேமிலி, அத்தை இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு சஞ்சய். இதை விட்டு
நான் போறதா இல்ல. என்ன டென்ஷன் பண்ணாத வித்யா. நான் உண்மையதான் சொல்றேன். தாத்தா பேச்ச என்னால மீற முடியாது. நான் இங்கேதான் இருப்பேன். பிரச்சனை வந்தா நாம 2 பேரும் சேர்ந்து சமாளிக்கலாம்.